பூமிக்கு நோவாமல் மேனிக்கு நோவாமல் வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய பெரிய வனாந்தர வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் அப்படியே போயிடும். மலட்டுத்தன்மை ஜெயிச்சு புள்ள பெற்றுவிடு, திருமணத்தை போராட்டம் ஜெயிச்சு மேலே வந்து துணையோடு வாழ்ந்து காட்டு. அது ஜெயிக்க முடியலன்னா என்ன ஒன்றாக்கா திருமணம் உடச்சிக்கும், விவாகரத்து வாங்கிடுவான், ஏதோ ஒன்று பிரிஞ்சு போயிடும். இதில் நீதிமானுடைய கூடாரங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறதன் காரணம் என்ன? கடிந்து கொள்ளுதல் கிடையாது. இரு தரத்தார்கிட்டையுமே சொல்கிறேன், கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், கடிந்து கொள்ளுதல் இருக்காது. சரி, அவன் தான் செல்லங்குத்து வச்சு வளர்த்துட்டான், நம்மளை கர்த்தர் அப்படியே வளர்த்தாரு, நம்ம வானம் பார்த்த பயிர் போல் இருக்கோம். கர்த்தரே வழைய செய்தார், கர்த்தரே பாதுகாத்தார், கர்த்தரே நீர் பாய்ச்சினார், கர்த்தரே என்று கனி கொடுக்க செய்து கொண்டிருக்கு. நாம் எப்படி இருக்கணும்? சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். ஒரு முனை கிடைச்சா கூட போதும், மறுமுனையை சரி பண்ணலாம். இது ரெண்டுமே முறிக்கின்னு இருக்குது. இது கர்த்தர்கிட்ட வளர்ந்ததும் அப்படி தான் இருக்குது, மாம்சத்தில் வளர்ந்ததும் அப்படி தான் இருக்குது. மாம்ச வித்துக்கும் தேவனுடைய வித்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இணைக்கப்படுகிறது மாம்ச